தினமும் காலையில் எழுந்ததும் நாம் முதல்ல பார்க்குற விஷயம் கூகுள் தான். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தோட தேடலையும் தன் விரல் நுனியில் கொண்டு வந்த ஒருத்தர் சின்ன வயசில் ஒரு அகதியாக நாட்டை விட்டே துரத்தப்பட்டார்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், இன்னைக்கு பல பில்லியன் டாலர் அதிபராக இருக்கிற சர்ஜி பிரினோட ஆரம்ப வாழ்க்கை ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க போராட்டத்தை கூட தாண்டியது. அவமானங்கள், மதவெறி, வறுமைன்னு எல்லாத்தையும் கடந்து வந்த ஒருத்தனோட வெறித்தனமான கதை தான் இது. நீங்கள் வாழ்க்கையில் தோத்துட்டோம்னு நினச்சா இந்த 10 நிமிஷம் உங்கள் சிந்தனையே மாற்றும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் யாருன்னு தெரியலேனா, என் பேர் பிரியா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1973 ஆகஸ்ட் 21 ரஷ்யாவோட மாஸ்கோ நகரில் ஒரு யூத குடும்பத்தில் பிறக்கிறார் ஒரு பையன். அவர்தான் சர்ஜி பிரின். அவங்க அப்பா ஒரு கணித மேதை, அம்மா நாசா விஞ்ஞானி. இப்படி இருக்கையில் இவங்க எப்படி சாதாரண குடும்பம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்க யூதர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாட்டில் கடுமையான கொடுமைகளை அனுபவிச்சாங்க. அவங்களுக்கு தகுதியான வேலையும் மறக்கப்பட்டுச்சு. தெருவில் போனால் அவமானம், உயிருக்கே பயந்து வாழ வேண்டிய நிலை. இறுதியாக சர்ஜிக்கு 6 வயது இருக்கும்போது அவங்க குடும்பம் எல்லாவற்றையும் இழந்துட்டு வெறும் கைகளோட அமெரிக்காவுக்கு அகதிகளாக தப்பிச்சு வராங்க. புது நாடு, புது மொழி, கையில் காசு இல்லை. ஆனால் சர்ஜியோட மனசில் ஒரு விஷயம் ஆழமாக பதியுது. நம்மிடம் இருக்கும் பணத்தையோ நாட்டையோ யார் வேணாலும் பறிக்கலாம், ஆனால் நம் அறிவை யாராலும் பறிக்க முடியாது அப்படின்னு. அமெரிக்கா வந்த சர்ஜி படிப்பில் சுட்டியாக வரான். அவனோட திறமையால் உலக புகழ்பெற்ற ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி படிக்க சீட் கிடச்சிச்சு. அங்குதான் அவனோட வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த சந்திப்பு நடக்குது. அவர்தான் லாரி பேஜ். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? இவங்க 2 பேரும் முதல் முறையாக சந்திச்சப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. பயங்கரமாக விவாதம் பண்ணி சண்டை போடுவாங்க. ஆனால் 2 பேரோட லட்சியம் ஒன்றா இருந்தது. இந்த இணையதள உலகத்தில் இருக்கிற தகவல்களை எப்படி எளிமையாக்குவது. அப்போதெல்லாம் இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை தேடினால் சம்பந்தமே இல்லாத பக்கங்கள் தான் வரும். இதை மாற்ற நினைச்ச சர்ஜியும் லாரியும் பல்கலைக்கழகத்தில் ஹாஸ்டல் அறைய ஒரு குட்டி ஆஃபீஸாக மாற்றினாங்க. பேக்ரப் அப்படிங்கிற ஒரு புதிய தேடு பொறியை உருவாக்குனாங்க. அதுதான் பின்னாட்களில் கூகுள் அப்படின்னு உருவெடுத்துச்சு. இப்போது வெற்றி அவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு கிடைக்கல. கூகுள் ஆரம்பித்த புதுசில் இவங்க கிட்ட சர்வர் வாங்க கூட காசு இல்லை. பல நிறுவனங்களிடம் தங்களுடைய ஐடியாவை விற்க போனாங்க. ஆனால் எல்லாரும் இவங்களை நிராகரித்தாங்க. ஒரு கட்டத்தில் எக்ஸைட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட வெறும் $1 மில்லியன் கூகுளை விற்க சர்ஜி தயாரானார். ஆனால் அந்த நிறுவனம் இது தேராதுன்னு சொல்லி இவங்களை மறுத்துட்டாங்க. நிராகரிப்புகளை சர்ஜியை இன்னும் வெறித்தனமாக உழைக்க வச்சுது. 1998 செப்டம்பர் 4 கூகுள் அதிகாரப்பூர்வமாக ஒரு நிறுவனமாக மாறுது. சர்ஜியோட அல்காரதம் வேகம் உலகத்தையே மிரள வச்சுது. அடுத்த சில வருஷங்களில் ஒட்டுமொத்த உலகம் கூகுளை பயன்படுத்த ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு கூகுளை வாங்க மாட்டேன்னு சொன்ன நிறுவனங்கள் எல்லாம் காணாமல் போச்சு. இன்னைக்கு கூகுள் தான் மதிப்பு பல கோடிகள். சர்ஜி பிரின் நினச்சிருந்தா வெறும் பணக்காரராக மட்டும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவரோட சிந்தனை வேறு லெவலில் இருந்துச்சு. கூகுள் நிறுவனத்தோட பிரசிடென்ட் பதவியிலிருந்து விலகிய பிறகும் அவர் சும்மா உட்காரல. மனித குலத்தோட அடுத்த கட்ட முன்னேற்றமாக ஏஐ, பறக்கும் கார்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ப்ராஜெக்ட்கள் தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் தன் தாய்க்கு இருந்த பார்க்கின்சன்ஸ் நோய்க்காக மருத்துவ ஆராய்ச்சிக்கு பல 1000 கோடிகளை வாரி வழங்கினார். என சர்ஜிக்கு தெரியும், பணம் தற்காலிகமானது, நாம் உருவாக்குற மாற்றம் மட்டும்தான் நிரந்தரமானது.
நண்பர்களே, ஒரு அகதியா வாழ்க்கையை ஆரம்பித்து இன்னைக்கு உலகத்தோட ஆளுகிற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின சர்ஜி பிரினோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய 3 பாடங்கள் என்ன தெரியுமா? லெசன் நம்பர் 1, பெரிய பிரச்சனைகளை கையில் எடுங்கள். சால்வ் பிக் ப்ராப்ளம்ஸ். சர்ஜி ஒருமுறை சொன்னார், சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறதை நிறுத்திட்டு உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனைகளை தீர்க்க வழி பாருங்க. ஏன்னா பெரிய பிரச்சனைகளை தீர்க்கும் போது தான் உங்களுக்கான அங்கீகாரம் உலக அளவில் கிடைக்கும். லெசன் நம்பர் 2, தோல்விகளை கண்டு அஞ்சாதீங்க. ஃபெயில் ஃபாஸ்ட், சக்சீடு ஃபாஸ்டர். அவரோட ஒரு மாசான குவைட். நாங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல பல தோல்விகளை சந்திக்க தயாராக இருக்கணும். தோல்விகள் என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது அடுத்த கட்டத்துக்கான பாதை. லெசன் நம்பர் 3, எதிர்பார்ப்புகளின் பாரத்தை தூக்கி எறியுங்கள். ஹேவ் ஃபன், டோன்ட் வெயிட்டட் டவுன். நான் இவ்வளவு பெரிய பணக்காரனாகணும்னு என்றைக்குமே கனவு காணல. உங்கள் வேலையை ரசித்து சந்தோஷமாக செய்யுங்க. மற்றவங்களோட எதிர்பார்ப்புகளை தலைக்கு ஏற்றிக்காதீங்க. உங்கள் இலக்கு மேலே உங்களுக்கு காதலும் வெறியும் இருந்தால் நீங்கள் வெற்றி உங்கள் பின்னாடி தானாக வரும். வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எந்த நிலைமையில் வேணாலும் இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மதிக்காமல் கூட போகலாம். ஆனால் உங்கள் அறிவையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் நம்பினா நீங்களும் ஒரு பணக்காரராக வரலாம். துணிந்து நில், தொடர்ந்து வெல். வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் சொல்லுங்கள், அடுத்த இன்ஸ்பயரான நேம் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அவங்கள பற்றி போடுவேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.